ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் சிங்கர் ஜூனியர் 6 கிராண்ட் ஃபினாலே முடிவடைஞ்சிருச்சு. ஸோ வின்னரும் வந்துட்டு அறிவிக்கப்பட்டுட்டாங்க. ஸோ வந்துட்டு மக்கள் எல்லாருமே வந்துட்டு பூவையர் தான் வந்துட்டு டைட்டில் வின்னர் ஆவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டாங்க. ஆனா டைட்டில் வின்னரை மக்களுடைய ஓட்டிங்கா நம்ம ஜட்ஜஸுடைய மார்க்ஸ் தான் சேர்ந்து ஆட் பண்ணி சொல்லுவாங்க. அப்படிங்கறதுனால நம்மளுடைய பூவையாரால டைட்டில் வின்னர் பட்டத்தை வெல்ல முடியல. ஆனாலும் பூவையார் வந்துட்டு 3வது பரிசா 10 லட்சம் மதிப்புள்ள கேஷ் பிரைஸ் வந்துட்டு வின் பண்ணிட்டாரு. டைட்டில் வின்னரா ரித்திக் அறிவிக்கப்பட்டிருக்காரு. அடுத்ததா ஃபர்ஸ்ட் ரன்னரா நம்மளுடைய சிங்கப்பூர் சூர்யா அறிவிக்கப்பட்டிருக்காரு. சோ இப்போ இதுல வந்துட்டு ரொம்பவே ஏமாற்றப்பட்ட ஒரு கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்னு பார்த்தா அது வந்துட்டு அன்டவுட்ஃபுல்லி நம்மளுடைய அனுஷியாவை சொல்லலாம். சோ அனுஷியாவுக்கு அவங்களுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் கொடுக்கப்படவே இல்லை. அவங்க ஜூனியர் 3 சீசன்லயே வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தாங்க. ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருந்தாங்க. பட் வந்துட்டு அவங்களால டைட்டில் வின்னர் வரைக்கும் வர முடியல. ஆனா இந்த சீசன்ல பார்த்தோம் அப்படின்னா அனுஷியா அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பிரசித்தி பெற்ற உருவங்களாக தெரிஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்பவே திறமையா ரொம்பவே ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு முதல் எபிசோட்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே, அதாவது கிராண்ட் ஃபினாலே ஸ்டேஜ் வரைக்குமே வந்துட்டு ரொம்பவே ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்திருப்பாங்க. எப்போதுமே ஸ்டாண்டிங் ஓவேஷன் தான். இந்த மாதிரியா சூப்பர் டேலண்ட் ஆஃப் த வீக் அப்படிங்கிற ஒரு பாட்டை வந்து நம்ம சூப்பர் சிங்கர்ல அடிக்கடி கொடுத்துட்டு இருப்பாங்க. சோ அந்த பாட்டை அதிகமா வாங்கினவங்க நம்ம அனுஷியாவா தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு திறமையான கண்டஸ்டன்ட். ஆனா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அனுஷியாவால டாப் 3 பிரைஸ் கூட வின் பண்ண முடியல. சோ வந்து அவங்க தோத்து போய் அவங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கூட கொடுக்கல. சோ கண்டிப்பா அனுஷியா வந்து இந்த ஒரு மொமெண்ட்டை வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிருப்பாங்க. சோ இந்த சீசன்லயே அவங்களால ஒரு வெற்றி பெற முடியலையே. சோ இந்த மாதிரியா ஒரு மிகப்பெரிய வருத்தத்துல இருந்திருப்பாங்க அனுஷியா. சோ அனுஷியாவோட இந்த வருத்தத்துக்கு யாரு காரணம் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய ஓட்டிங் சிஸ்டம் தான். சோ இந்த ஓட்டிங் சிஸ்டத்தை வந்துட்டு இப்போ நிறைய பேர் வெறுத்துட்டு இருக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரியான திறமையை நிரூபிக்க வேண்டிய ஒரு இடத்துல எதுக்கு தேவையான இந்த ஓட்டிங் சிஸ்டம்? சோ வந்துட்டு இதனால நிறைய திறமையான சிங்கர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. சோ இந்த விஜய் டிவி நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த ஷோ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஓட்டிங் சிஸ்டம் இருக்கவே கூடாது. ஜட்ஜஸ் தான் வந்துட்டு மக்கள், அதாவது யாரு வின்னர் ஆகணும் யாரு எலிமினேட் ஆகணும் அப்படிங்கறத வந்துட்டு ஜட்ஜஸ் தான் வந்துட்டு தீர்மானிக்கணும். சோ இதுல மக்களை இன்வால்வ் பண்ணக்கூடாது. அப்படி இல்லைன்னா மொத்தமா மக்கள் கையில கொடுத்துடணும், ஜட்ஜஸோட இன்வால்வ்மெண்ட் இருக்கக்கூடாது. இப்படிங்கிற மாதிரியான நிறைய கருத்துக்கள் வந்துட்டு நிலவிட்டே வருது. ஏன்னா இதனால பார்த்தோம் அப்படின்னா நிறைய சிங்கர்ஸோட திறமைகள் எல்லாமே வந்துட்டு அந்த ஸ்டேஜோட அப்படியே முடிஞ்சு போயிருது. சோ அவங்களுக்கு திறமைக்கேற்ற அங்கீகாரம் வந்துட்டு கொடுக்கப்படலை அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் நிலவிட்டு இருக்குது. சோ வந்துட்டு இந்த மக்கள் ஓட்டிங் சிஸ்டத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஈவன் இந்த சீசன்ல பார்த்தோம் அப்படின்னா வின்னர் வந்துட்டு 50-50 ரூல், அதாவது ஜட்ஜஸோடைய மதிப்பெண்ணும் மக்களுடைய ஓட்டிங்க தான் வந்துட்டு நிர்ணயிச்சது. சோ இதனால ஒரு கண்டஸ்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய திறமையின் அடிப்படையில ஜட்ஜஸால முதல் மதிப்பெண் வாங்கியிருந்தாலும் மக்கள் மத்தியில வந்துட்டு அவங்களுடைய ஓட்டுகள் வந்துட்டு குறையும் போது அவங்க அந்த இடத்துல வந்துட்டு திறமைக்கேற்ற அங்கீகாரம் இல்லாம தோத்து போய் நிக்கிறாங்க. சோ எதுக்கு தேவையில்லாத இந்த ஓட்டிங் சிஸ்டம்? சோ அவங்களுடைய திறமை அந்த இடத்துல இந்த ஓட்டிங்னால முறியடிக்கப்படுது. சோ இந்த ஓட்டிங் சிஸ்டமே வேண்டாம் அப்படிங்கறதுதான் வந்துட்டு 100க்கு 90 பேரோட கருத்தா இருக்குது. சோ இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் மூலியமா தெரிவிங்க.